அப்படி தானே சொல்லுது. இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்மெல்லாம் மணவாட்டி. மணவாளன் வெளியூர் போயிருக்கிறார், திடீர்னு ஒரு நாள் வருவார். மணவாட்டி மணவாளனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருந்தால் திடீர்னு ஒருக்கா வந்தா என்ன, எப்போ வந்தா என்ன, அவன் எப்படி இருப்பா? தைரியமா இருப்பா. எப்பொழுது என்னுடைய மணவாளன் வந்தாலும் மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போ மணவாளனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாத மனசு இருக்குமானா அங்கே ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குதே இல்லையா? மணவாளனுக்கு பிரியமற்ற ஏதோ ஒன்றை இவன் செய்து விட்டாள். எல்லாருமே மணவாட்டிகள் தான். இயேசு என்று மணவாளன் வரப்போறாரு, உறுதியாக வருவார், சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா வருவார். அவர் வரும்போது ஏன் அவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நம்ம உட்கார்ந்து யோசித்தா நமக்கே தெரியும். அந்த விஷயத்தில் நான் கரெக்ட் இல்லை, இந்த விஷயத்தில் நான் கரெக்ட் இல்லை, ஐயோ பைபிளில் சொல்லியிருக்கேன் அது எனக்கு சரியாக வரல, கோபப்படாதேன்னு சொல்லியிருக்கு, நான் கோபப்பட்டுட்டே இருக்கிறேன், பொறாமப்படாதே